பக்தியுடன் வரவேற்கின்றது ஸ்ரீநாத் பக்தி மீடியா. இந்த பதிவில் நாம் பார்க்க போவது பச்சைமலை பவளமலை எங்கள் மலைநாடு என்று காலங்காலமாக கொண்டாடப்படும் இவ்விருமலை முருகன் கோயில்களில் ஒன்றான பச்சைமலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இந்த திருக்கோவில் ஈரோடு மாவட்டத்தின் கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற முருகன் கோவில்களில் ஒன்றாகும். இந்த பச்சைமலை மூலவர் பாலதண்டாயுதபாணியாக பழனியை போன்றே மேற்கு நோக்கிய வண்ணம் காட்சி தருகிறார். மேற்கு நோக்கிய முருகன் திருத்தலங்கள் மிகவும் அரிதாகும். இந்த மலை மீது செல்ல மலைப்பாதையும் 180 படிகள் கொண்ட படிப்பாதையும் உள்ளன. படிப்பாதையின் முடிவில் 40 அடி உயரமுள்ள திருச்செந்தூர் முருகனின் ஞான திருக்கோலம் தூரத்திலிருந்து பார்த்தாலும் தெரியும்படி அமைந்திருப்பது சிறப்பாகும். இந்த மலை மிகவும் குளிர்ச்சி பொருந்திய மலையாகும். மலை மீது 100 அடியில் சுவையான நீரூற்றும் உள்ளது. கடம்பனின் இஷ்ட மலரை கொண்ட கடம்பத்தை தலவிருட்சமாகவும் தீர்த்தமாக சரவண தீர்த்தத்தையும் கொண்டு விளங்குகிறது இத்திருத்தலம். பழனி மலையில் மூலவருக்கு அமைந்துள்ளதை போன்றே சொர்ண பந்தனம் செய்விக்கப்பட்டுள்ளது. பழனி மலையில் நடப்பதை போன்றே இங்கும் காலை மாலை நேரங்களில் ராக்கால மகா அபிஷேகம் நடைபெறுகின்றன. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இருப்பது போல 2 மயில் வாகனங்கள் அமைந்துள்ளன. இத்தலத்தில் முருகனுக்கு உகந்த விழாக்கள் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. இந்த கோவிலில் தினந்தோறும் மாலை 6:30 மணி அளவில் தங்கமயில் புறப்பாடு நடைபெறுகிறது. தங்கமயில் மீது பவனி செல்லும் ஸ்ரீ தண்டாயுதபாணி சுவாமி பிறகு தங்கத்தேரில் எழுந்தருளுவார். இறுதியாக மாலை 7 மணி அளவில் நடைபெறும் அர்த்தஜாம பூஜை என்கின்ற ராக்கால பூஜை பழனியை போன்றே மிகவும் சிறப்பாக செய்யப்படுகின்றது. இந்த ஸ்தலத்தின் நடை திறந்திருக்கும் நேரம் காலை 6 மணி முதல் மதியம் 1 மணி வரையிலும் மாலை 4:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரையாகும். இந்த கோவிலின் அமைவிடம் கோபிச்செட்டிப்பாளையம் பேருந்து நிலையத்திலிருந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. ஆட்டோ டாக்ஸி மூலமும் இக்கோவிலை அடையலாம். பச்சைமலை என்று இம்மலை பெயர் பெற காரணம் மரங்களோ செடிகளோ அல்ல. இங்கு பச்சை என்பது நீரை குறிக்கிறது. இங்குள்ள மூலவருக்கு நேர்கீழாக ஒரு நீரூற்று வருகின்றது. இதனால் பச்சை மலையில் பயன்படுத்தும் நீர் அனைத்தையுமே நாம் தீர்த்தமாக கொள்ளலாம். இந்த சரவண தீர்த்தத்தாலே இந்த மலை பச்சை மலை என்று அழைக்கப்படுகின்றது. இந்த பச்சை மலை கோவிலில் 5 நிலை கொண்ட ராஜகோபுரம் வரவேற்கும் விதமாக அமைந்துள்ளது. மூலவராகிய பாலமுருகனுக்கு கைகளால் தேய்த்து பளபளப்பாக்கப்பட்ட கருங்கல்லால் கர்ப்பகிரகம் அமைக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீ மரகதீஸ்வரர், ஸ்ரீ மரகதாம்பாள், ஸ்ரீ வித்யா கணபதி, ஸ்ரீ மரகத வெங்கடேஷ பெருமாள், ஸ்ரீ கால பைரவர் ஆகிய தெய்வங்களுக்கும் தனி கருங்கல் சன்னதிகள் உள்ளது. மகா மண்டபம், வசந்த மண்டபம், சுற்று மண்டபம் என இந்த கோவில் கம்பீரமாகவும் அழகாகவும் திகழ்கின்றது. ஹரஹர நம பார்வதி பதடே ஹரஹர மகாதேவம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம். பச்சமலை பரமானந்த குருநாதனுக்கு அரோகரம். கல்பவ்ருக்ஷா ஜனமதாம் கருணா சாகராஜர கௌபீன தண்ட ஹஸ்தாட கந்தர்பாஜுத பாஷினே ஈதபீதி நிவாராட சந்தகார நிரோஷினே ஞான பிரசாதாட சாந்தார ஸ்ரீ ஸ்கந்த குரவே நமஹ. சர்வமங்கள ரூபாட சர்வமங்களதாரிணே ஞானமங்கள ரூபாட ஞானஸ்கந்தாத மங்களம். எல்லாம் வல்ல கருணையே வடிவாய் விளங்கக்கூடிய பார்வதி பரமேஸ்வரனின் தனிப்பெரும் கருணையினாலும் நமது கலியுக வரதனாய் கண்கண்ட தெய்வமாய் விளங்கக்கூடிய முருகப்பெருமானின் தனிப்பெரும் கருணையினாலும் நமது பாரத புண்ணிய பூமியிலே சனாதன தர்மத்தின் வாயிலாக நீக்கமர நிறைந்து அருள் புரியக்கூடிய முருகப்பெருமானானவர் நமது கோபிச்செட்டிப்பாளையம் ஈரோடு மாவட்டம் பச்சைமலை எனும் நற்பதியினிலே எழுந்தருளி பாலதண்டாயுதபாணியாக காட்சி தருகின்ற புண்ணிய க்ஷேத்திரமாக விளங்கக்கூடிய பச்சைமலை பாலமுருகன் ஆலயத்திலே எல்லாம் விதமான சங்கடங்களுக்கும் நிவர்த்தி ஸ்தலமாகவும் விளங்கக்கூடிய நமது முருகப்பெருமானானவர் எல்லாவித நன்மைகளையும் நமக்கு என்றென்றும் நீக்கமர நிறைந்து அருள் புரியக்கூடியவர். நமது ஆலயத்தின் தனிச்சிறப்பானது பழனி மலையைப் போல மேற்கு பார்த்து அமர்ந்து அருள் புரியக்கூடிய முருகப்பெருமானானவர் பச்சைமலை பாலதண்டாயுதபாணி எல்லாவித நன்மைகளையும் அருளக்கூடியவர். வாராவாரம்
செவ்வாய்க்கிழமை தோறும் காலை 7 மணி அளவிலே சத்திர சம்ஹார திரிசதி பூஜையானது தொடர்ந்த வண்ணம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த பூஜையில் நிகழும் அனைத்து விதமான சங்கடங்களும் நிவர்த்தியாகும் பொருட்டு நமக்கு அருளாசி புரியக்கூடியவர் முருகப்பெருமான். இந்த ஆலயத்திற்கு வந்து தரிசிக்கக்கூடிய அன்பர்கள் அவர்களது மனக்குறைகள் அனைத்தும் நிவர்த்தியாகி மனதிலே ஏற்படக்கூடிய சஞ்சலங்கள் சங்கடங்கள் விலகி சந்தோஷமானது அதிகரிக்கக்கூடிய அளவிற்கு நிறைந்த அனுக்கிரகத்தை அருளக்கூடியவர் முருகப்பெருமான். அனைவரும் தவறாது முருகனின் திருவருளை பெற்றிருந்து வாழ்வாங்கு வாழ வேண்டுமென பரமேஸ்வரரின் திருவருளாலே பிரார்த்திக்கிறோம். எல்லாரும் மனதளவில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான சங்கடங்களையும் விலக்கி சந்தோஷத்தை அதிகரித்து முருகப்பெருமானை தரிசித்து பரிபூரண திருவருளை பெற்றுயுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நமது ஆலயத்தில் எல்லாவித நன்மைகளுக்கும் எல்லாவித தோஷங்களுக்கும் நிவர்த்தி ஸ்தலமாகவும் விளங்கக்கூடியவர் பாலதண்டாயுதபாணி. கடம்ப வனம் என்று சொல்லக்கூடிய கடம்ப மரம் என்று சொல்லக்கூடிய மலமானது நமது ஆலய ஸ்தல விருட்சமாக விளங்கக்கூடியது. எல்லாவித சௌபாகியத்தையும் அருளக்கூடிய முருகப்பெருமான் இங்கு வந்து தரிசிக்கக்கூடிய அன்பர்களுக்கு வாழ்விலே இன்னல்கள் பல தீர்ந்து 3 விதமான ஜென்மங்களிலே செய்த பாவங்களை விலக்கி நிரந்தர அருளாசியை அருளக்கூடியவர் முருகப்பெருமான். அனைவரும் வருக. பச்சைமலை பாலதண்டாயுதபாணி சுவாமியின் திருவருள் பெறுக. நமது ஆலய சிறப்புகளையும் வரலாறுகளையும் மக்களுக்கு, தமிழக மக்களுக்கும் இந்திய மக்களுக்கும் உலக மக்களுக்கும் எழுத்துரைத்த நமது ஸ்ரீநாத் பக்தி மீடியா எனும் குழுவிற்கு மனவார்ந்த பாராட்டுகள். அவர்களது தொண்டானது சிறப்பற நடைபெற நாங்கள் இறைவனை பிரார்த்திக்கிறோம். அறிவோம். வாழ்க வளத்துடன். பல சிறப்புகளையும் பெருமைகளையும் கொண்ட பச்சைமலை முருகனை அனைவரும் தரிசித்து அனைத்து நலன்களையும் பெற பக்தியுடன் ஸ்ரீநாத் பக்தி மீடியா